ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கிட். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் தலைவர் 171 என்னடா இது, அதில் என்னடா இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் ஆச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக் நாங்கள் பார்த்தோமே, அதில் என்ன இருக்குது நீ என்ன அதில் வந்து வாட்ச் மெக்கானிக்கு அண்ட் வேறு சொல்ல போறியா அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் மாஸ்டர் ஆஸ்கிட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உனக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். நீனா எனக்கு வெறி ஆசை. ஸோ இந்த தலைவர் 171 அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துட்டு கொடுத்ததுமே எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு எதில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது LCUவில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ஏன்னா வந்துட்டு லைக் கைதி, விக்ரம் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியே கட் பண்ணா வந்துட்டு லைக் அந்த லியோ படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வராது, இல்லை LCU இல்லைன்னு சொல்லிட்டு லியோ படத்துல காமிச்சாங்க, ஆனா வேற விதமா காமிச்சாங்க. சரி, இப்போ இந்த இது வந்துட்டு ஆல் ஓவர் கிங்கா இருக்கிறது யாரு அப்படின்னா ரோலெக்ஸ். ஸோ ரோலெக்ஸ் அவர் தான் வந்துட்டு ஆல் ஓவர் கிங்காக இருக்காரு. இந்த ஆல் ஓவர் கிங்காக இருக்கிற இந்த ஒரு ட்ரக் மாஃபியாவில் இருக்கிற ஒருத்தரை தான் எப்படி பிடிக்கணும், எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம விஜய் சார் தான் ஆஸ் ஏ கிங்காக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை, அவரு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் லியோ படத்தை காமிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 என்ன காமிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு லைக் இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்துட்டு காமிச்சா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வந்துட்டு இட்ஸ் நாட் ட்ரூ. ஐயா, ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வந்துட்டு இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த உண்மையான கதை என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு சில ரோலெக்ஸோட கேங்காக இருக்கலாமோ, ரோலெக்ஸே கெட்டாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா லியோ படத்தை வந்து ரோலெக்ஸை காமிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு ஏதாவது வித்தியாசமான சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குமோன்னு தோணுது, பார்க்கலாம். இப்போ இந்த இதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு லைக் தலைவர் 171 அப்படிங்கிற அந்த இது பேர் டைட்டில் எல்லாம் அந்த தலைவர் 171 அந்த டேக் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு 2 கயிறு போட்டு இழுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு ஒரு வாட்ச் மாதிரி தான் தோணுது. கீழே வந்துட்டு அவர் 4 வாட்சை கையில போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ரோலெக்ஸ் இழுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அது எதுக்காக இழுக்கணும்? அண்ட் பின்னாடி வந்துட்டு அந்த டேக்லேயே வந்துட்டு வாட்ச் மாதிரி இந்த WWE ஷீல்டு காமிப்பாங்களா, ஸோ அது மாதிரி வந்து காமிச்சிட்டு 2 கயிறு போட்டு எடுத்துருக்காங்க, வாட்ச் மாதிரி தான். ஸோ எதுக்காக காமிக்கணும்? நம்ம லோகேஷ் சாரோட சொல்லியிருக்காரு, ஒரு வாட்ச் மெக்கானிக் கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் யாரும் வந்துட்டு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. அவரோட கடையிலேயே அவருக்கு தெரியாமல் நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு, அங்கே என்ன நடந்துச்சு? ஸோ இது மாதிரி ஒரு கதையை அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. யாரு, நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. பார்த்த வேண்டியதான். அப்போ இதெல்லாம் சேர்ந்து வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணினாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனூட்டான ஒரு டவுட் வந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் நிறைய கடிகாரங்கள், நிறைய சக்கரங்கள் எல்லாம் உருண்டுகிட்டே இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு வாட்சுக்கு உள்ள இருக்கிற அந்த வீல் மாதிரி நம்ம யோசிச்சாலும் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அது ஒரு தொழிற்சாலை மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம தொழிற்சாலை வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்துகிட்டே இருக்கும். மிஷின்ஸ் ஓடுறது அண்ட் அப்படி வந்துட்டு சர்க்கிள்ஸ் வந்துட்டு சுற்றிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு ஒரு தொழிற்சாலையில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ தொழிற்சாலை வந்து எதுவாக இருக்கலாம், லைக் லியோவில் வர அந்த தொழிற்சாலையாக இருக்கலாம் அண்ட் வந்துட்டு ட்ரக், டொபாக்கோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு டைட்டில் ரிவீல் வந்துட்டு April 22 தான் வந்துட்டு டீசரில் ரிவீல் பண்ணுறாங்க. டைட்டில் வித் டீசர் ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைட்டிலும் அந்த டீசரும் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு மைண்டில் ஏதாவது ஒன்று தோணும். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ இதில் தோணுறது இந்த மாதிரி விஷயம் தான். ஆஸ் ஏ வாட்ச் மெக்கானிக்காக இருக்கலாம், அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று கடை வச்சுட்டு இருக்கும்போது ஸோ அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து லைக் அந்த மாதிரி வரலாம்னு சொல்ல வரல, லைக் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து இந்த மாதிரி கதை இருக்கலாம்னு தோணுது. ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும்? அவர் வாட்ச் மெக்கானிக்கா பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம நிறைய சில்மிஷ வேலைன்னா என்னடா சொல்ல வர அப்படின்னா லைக் ட்ரக்கு இந்த மாதிரிலாம். ஸோ ஒருத்தனுக்கு தெரியாம விற்பானுங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் தெரியல. மாசான ஆட்கள்லாம் உள்ள இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், அனிருத் சூப்பர் ஸ்டார் வித் ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு. ஸோ இவங்க தான் உள்ள இருக்காங்க. ஸோ அதனால ஸ்டண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அனிருத் மியூசிக் பயங்கரமா இருக்கும், ப்ரொடக்ஷன் பங்கம்,
கதை லோகேஷ் வேற லெவல். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாமே பக்காவாக இருக்கு. அப்போ இந்த கதை மட்டும் நம்ம தலைவர் எந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ விஜய் சுத்துவண்ணா கூட வந்துட்டு அவரோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இனிமேல் அந்த பாட்டு கூட வந்துட்டு உள்ள போயிட்டு தலைவர் 171 கதை ஏதாவது கொஞ்சம் லீக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ற பசங்கள்ட்ட கேட்பாரு. தெரியாது, இது சொல்லக்கூடாது, சீக்ரெட். ஸோ அப்படி தலைவர் படத்தோட ஒன்லைன் ஏதாவது இருக்கும், சொல்ல முடியாது சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வந்துட்டு லோகேஷ்ட போகும்போது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான ஒரு வே காமிப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யாருமே ஒரு எதுவுமே லீக்கே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னன்னா கதை ரிவீல் ஆகக்கூடாதுன்னா அது என்கிட்ட தான் இருக்கணும், அது யாருக்கும் தெரிய சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு கதையை அவர்கள் தான் வச்சிருக்காரு. அப்போ அந்த கதையை வந்துட்டு இப்போ ஒரு போஸ்டரா வெளியிடும்போது நிறைய டீகோட் பண்ணுவாங்க. இப்போ என்ன மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அப்போ அந்த பண்ற வேலை வந்துட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ராவான ரவுடியா தான் காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தலைவரை வந்துட்டு இது வரைக்கும் யாருமே ராவான ரவுடியா காமிச்சாலும் தெரியல. ஏன்னா பழைய படத்துல காமிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே போக 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 அவர் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கும்பலை பாதுகாக்கிற மாதிரி, ஏதாவது வள்ளல் வழங்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கதாபாத்திரங்கள் எல்லாம். இப்போ நீங்க வந்து இந்த ஜெயிலர் படத்தை என்ன கொடுத்துருக்காங்க, திருடக்கூடாது அந்த மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டர். ஸோ அப்படியே கட் பண்ணா பின்னாடி வந்தா அண்ணாத்த, அப்படி லிங்கா. ஸோ இந்த மாதிரி படங்கள்ல எல்லாருக்குமே வாரி வழங்குற ஒரு கதாபாத்திரமா இருக்காரு. ஸோ ஆஸ் ஒரு வில்லனா நம்ம அர்ஜுன் சாரை காமிச்ச மாதிரி, லைக் வந்துட்டு லியோல அர்ஜுன் சாரை வந்துட்டு ஒரு ராவான ரவுடியை காமிச்ச மாதிரி, இதுல வந்துட்டு ஒரு ராவான ரவுடியை வந்து நம்ம தலைவரை காமிச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் வந்துட்டு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஏஜ் இஸ் ஏ நம்பர். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வயசாகி போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் முடியாது. உங்கள் கண் முன்னாடியே வந்துட்டு நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள் கண் திறந்து. சரியா, ஏஜ் இஸ் ஏ நம்பர். சரியா, ஸோ எனக்கு இவ்வளோ வயசாச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏஜ் இஸ் ஏ நம்பருங்க. ஓகே, ஸோ அதை வந்துட்டு அந்த நம்பரை பின்தொடராம உங்கள் உழைப்புலையும் உங்கள் நம்பிக்கையிலையும் உங்களோட தன்னம்பிக்கையிலையும் நம்பிக்கை வைங்க. சரியா, ஸோ அது வந்து உங்களை கண்டிப்பாக ஒரு இடத்துல கொண்டு போகும். இப்போ இது எதுக்கு ஆரம்பிச்ச, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு எனக்கு இதில் இவ்வளோதான் தெரியுது. இதில் என்ன வேற என்ன எதுக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா இதில் ஒரு கதை எது மாதிரி வரலன்னா இது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குங்க. ஒரு வாட்ச் மெக்கானிக், நான் ஒரு வாட்ச் மெக்கானிக். ஸோ அந்த மாதிரி வாட்ச் மெக்கானிக்காக இருந்து வரலாம், இல்லை இவர் ரோலெக்ஸ் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற ஒருத்தராக இருக்கலாம். ஸோ ரோலெக்ஸ் ஃபேக்ட்ரி வச்சிருக்க ஒருத்தராக இருக்கலாம், இல்லை வந்து ரவுடியாக இருக்கலாங்க. ஆஸ் ஏ ரவுடி தாங்க. ஸோ நான் சொல்கிறேன், தலைவர் வந்துட்டு ஒரு ரவுடி கேங்ஸ்டர் கேரக்டராக ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆஸ் ஏ வாட்ச் மெக்கானிக் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ராவான ரவுடி, பட் ஆனால் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி தோணுது. நீங்களா யாருடா? இன்னொரு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு செயின் மாட்டிருப்பாரு. ஸோ அந்த செயினை பார்க்கும்போது எனக்கு கத்தி படத்துல விஜய் சார் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே கட் பண்ணா வந்துட்டு அந்த தங்கத்திலான சில சீன்ஸ் எல்லாம் கண்ணாடி அண்ட் வந்துட்டு பின்னாடி கோல்டான டைட்டில், ஸோ கையில வந்துட்டு ரோலெக்ஸ் வாட்ச், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம ஜப்பான் மேட் இன் இந்தியா. ஸோ அந்த சீனை வந்து ஞாபகம் வந்துச்சு. அங்கேயும் ஒரு பில்டப் கொடுத்து படம் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். ஸோ விக்ரம் அண்ட் லியோ படத்துக்கு வந்த மாதிரி ஒரு டீசர் வந்துட்டு வரப்போகுது, கிளிம்பிஸ் மாதிரி ஒன்று வரப்போகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். விக்ரமுக்கு வந்துட்டு லைக் ஆரம்பிக்கலாங்களா அதே மாதிரி நம்ம லியோக்கு வந்துட்டு கத்திய ஸ்வாடை தயார் பண்ணிட்டு அப்படியே வாங்கடா அந்த மாதிரி. இங்க வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வரப்போகுது அண்ட் இங்க என்ன இருக்க போகுது அண்ட் இதுல வந்துட்டு தலைவரை எந்த மாதிரி காமிக்க போறாங்க, அந்த டீசர்ல எந்த மாதிரி காமிக்க போறாங்க அப்படிங்கறதுக்காக நான் நீங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியுது அண்ட் இதுல வந்து என்ன உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அண்ட் புதுசா பாக்குறியா தன்பா நண்பி எல்லாரும் வந்து கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஷேர் பண்ணுங்க. இல்லைனா வந்துட்டு இதுல என்ன பிடிக்கல என்ன குறை இருக்கு அப்படிங்கிற கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. சரியா, ஸோ அப்பதான் எனக்கு தெரியும். நான் வந்துட்டு ஏதோ பேசிட்டு புலம்பிட்டு போயிட்டு கூடாது. ஸோ நீங்களுக்கும் உங்களுக்கு திட்ட தோணுதா திட்டுங்க, என்ன தோணுதோ அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். சரியா, ஸோ பை கைஸ்.